இறைவா இறைவா இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களோடு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை உள்ள இறை வாக்கியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயேசு நம்மை அழைக்கின்றார். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறிபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடம், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்பவர்களை நேசியுங்கள், உங்களை வெறுப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டங்களில் நாம் எந்த பகைவரை அன்பு செய்கின்றோம்? நாம் எவருக்கு அன்பு காட்டுகின்றோம்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே பணம், பதவி, பட்டம் இவைகளை கொண்டு அதீத வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுக்குத்தான் நாம் அன்பு, அவர்களை தான் நாம் அன்பு செய்கின்றோம். நம்மை வெறுப்பவர்களை நாம் அன்பு செய்கின்றோமா? இல்லவே இல்லை, ஒரு காலம் இல்லை. பணத்தை தேடிதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பதவியை தேடிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணமும் பதவியும் பட்டமும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களைத்தான் நாம் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த பாடம், உங்கள் பகைவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீ மறுகண்ணத்தையும் அவனுக்கு திருப்பி காட்டு என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில்? ஒருவன் ஒரு குண்டு ஊசியால் என்னை குத்தினால் நான் அவனை கத்தியால் குத்த முயலுகின்றேன். ஒருவன் ஐயோ அவனை பாரு என்று சொன்னால் அவனுக்கு பதிலடியாக 4 முறை நாம் அவனை எச்சரிக்கின்றோம், அவனை வெறுக்கின்றோம்.
அவனுக்கு தீமை செய்கின்றோம். அதுதான் இன்றைய சமுதாயம், இன்றைய உலகமும் அதுதான். இந்த உலகத்தில் கடவுள் ஆணும் பெண்ணையும் படைத்தார், தன்னுடைய சாயலாக படைத்தார், தெய்வ சாயலாகவே அவர்களை படைத்தார். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற அந்த அன்பு பாதையிலே நாம் நடக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை காலில் உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், அவர் மறு கன்னத்தையும் அவர்களுக்கு காமித்தார். இன்றைக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் நாம் அவனுடைய முகம், கை, கால், முகம், உடம்பு முழுவதையும் புண்ணாக்குகின்றோம், அழித்து அவனுடைய இதயத்தை முதலில் நாம் துன்பங்களால் கேட்கின்றோம். துன்பம் என்னும் வார்த்தைகளால் அவனை சுடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார்? இல்லையா, உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் ஒருவர் தன் ஆதாம் இயல்போடு இணைத்துக் கொண்டால் அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. மண்ணை சார்ந்த இயல்பை கொண்டவராக இறந்து விடுகின்றார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டால் அவரால் உயிர் தரும் இயல்பையும் பெற்று கிறிஸ்துவோடு உயிர்க்க முடியும். இதனால் இன்னும் அதிகமாக நல்ல மனிதராக வாழ இயலும் என அறிவுறுத்துகிறார் பவுல் அடிகளார். பவுல் அடிகளார் வெகு சிறப்பாக சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் மனிதன் ஆதாமை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற விதத்தில் தான் நாம் வாழ்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவோடு நாம் நிலைத்து வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரோடு நாம் இறந்து உயிர் தெழுவோம் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு பலரிடம் அன்பு வெறுப்பவருக்கு நன்மை, சபிப்பவருக்கு ஆசி, இகழ்ந்து பேசுபவருக்கு இறைவேண்டல், கன்னத்தில் அறைபவருக்கு மறுகண்ணும், மேலுடைய எடுத்துக்கொண்டவருக்கு அங்கி என்ற அவரது சீடராக வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றார். இன்னும் அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கின்றார். பகைவருக்கு எதிராக அவர்களை அழிக்க கைகளை உயர்த்துவதற்கு பதில் அவர்களை அரவணைக்க அன்பு செய்ய ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அவர்களுக்கு ஆசி வழங்க சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். நாம் கைகளை உயர்த்த வேண்டும் என அழைப்பு விடுக்கிறார். மன்னிப்பதில் தான், மறு கன்னத்தை காட்டுவதால் தான் இவ்வுலகம் நம்பிக்கையில் வளர்கின்றது. நாமும் நம்பிக்கையில் வளர்கின்றோம். மறு கன்னத்தை நாம் காட்டும் பொழுது அக்கன்னத்தில் அறையும் நம் பகைவர்களின் மனங்களை மாற்றும் கனிவையும் துணிவையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்று நாம் இந்த செய்தி வழியாக அறிவிக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த இறைவார்த்தை, பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்பவரை நேசியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொன்ன அந்த இறைவார்த்தை, ஆண்டவர் இயேசு நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை அரவணைக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பகைவர்களை அன்பு செய்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பகைவர்களை நாம் நன்வழியில் நடத்த நம் கன்னத்தை காண்பிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு அவர் கொண்டு வந்த அந்த அன்பின் வழியை நாம் பின்பற்றி அவரோடு வாழ்கின்றோம் என்பதை நினைவு கொண்டவரும் ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற இயேசுவே, இதோட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கின்றேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்பவர்களை நேசியுங்கள், உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவர்களை மன்னியுங்கள், உங்கள் கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் காமியுங்கள் என்று சொல்லுகின்றேன். அப்பொழுதுதான் நீரை என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னேன். ஆமேசுவே, எங்களுடைய பகைவருக்காகவும், எங்களை வெறுப்பவருக்காகவும், எங்களை கன்னத்தில் அறைபவருக்காகவும் நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே.
உடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் உள்ளத்திலும் ஆண்டவரே நேரும் ஆவையின் கொடையால் நிரப்பி, இதோ என்னை போன்று நீ வாழ வேண்டுமா, உன் பகைவர்களை அன்பு செய், என்னை போன்று நீ வளர வேண்டுமா, உன்னை சபிப்போருக்காக என்னிடத்தில் வேண்டுக்கள் என்று சொன்ன தகப்பனே, இந்த செயல்களை நாங்கள் செய்யக்கூடிய ஆற்றலையும் மன பக்குவத்தையும் இறைவா எங்களுக்கு நீர் தந்திரணும். இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நிறைவாக நினைவு கூர்ந்து அவருக்காக ஜெபியுங்கள். நல்லதொரு வேலை வாய்ப்பு ஆண்டவர் இயேசு அவருக்கு நிறைவாக கொடுத்து வழிநடத்தும்படியாகவும், அவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்துள்ளபடியாகவும், அவருடைய பெற்றோர்களை நிறைவாக ஆசீர்வதித்துள்ளபடியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.